ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, பிறர் உன்னை குறை கூறினாலும் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும். நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் திரும்ப பெறுவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லதையே நினை, உனக்கு நல்லதே நடக்கும். வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உனக்கு உள்ளது என் குழந்தையே. இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய். உன் கடந்த காலத்தை பற்றியோ தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே. காலங்கள் மாறும், நான் மாற்றுவேன். வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய். நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே நான் உனக்கு துணையாக இருப்பேன் தங்கமே. புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும். நீ புண்ணிய பலத்தை பெற்றிருக்கின்றாய், அதனால்தான் என்னை வணங்குகின்றாய். எவ்வளவோ திட்டங்களை நீ தீட்டியிருக்கிறாய், ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை. என்னை வணங்கியும் உன் கஷ்டங்கள் இன்னும் தொலையவில்லையே என அங்கலாய்க்கின்றாய். யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு அதில் விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதுவும் தரமாட்டேன். அது மட்டுமல்ல, நாம் எல்லோருமே திட்டங்கள் தீட்டுகிறோம். ஆனால் நமக்கு ஆதியும் தெரிவதில்லை, அந்தமும் தெரிவதில்லை. நமக்கு எது நன்மை எது தீமை என்பது ஞானிகளுக்கே தெரியும். அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அனைத்தும் அவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியும். அவர்களுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெறுவார்கள். இதுவரை நாம் வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் நாம் அவரது எதிர்பார்ப்புக்கு விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று பொருள். என் எதிர்பார்ப்புதான் என்ன என்கிறாயா? நீ எப்போதும் சலனமற்ற மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும். இன்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிப்போகும். அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இருக்க வேண்டும். மனதை எதன்பாலும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பக்தியில் உண்மையாயிரு, உண்மையாக பக்தி செய், உன் உயர்வு தானாக வரும். என் தங்கமே, வாழ்வில் என்றுமே நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும். ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டு இருக்கத்தான் வேண்டும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள், நீ பட்டினியாக இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. மனம், உடல் ஆரோக்கியம் இறைவனை அடைய மிதமான உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு புனிதமான நாளில் என் குழந்தைகள் பட்டினியாக இருப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எனக்காக விரதம் இரு, பூஜை புனஸ்காரங்கள் செய் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. கண்களை மூடி ஒரு நிமிடம் என் பெயரை மட்டும் உச்சரித்து கொண்டு இரு. நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் என்னை நினைவில் கொள். நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதே. உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் மட்டுமே கேள். உனக்காக நான் நிறைவேற்றி தருகிறேன். அன்பாலும் நற்பண்புகளாலும் இந்த உலகில் நாம் வாழ்ந்து சென்றதற்கான அடையாளங்களை விட்டு செல்கின்றோம். உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு, நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் தங்கமே.